வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். எப்படி இருக்குது தமிழ்நாடு அரசியல் நிலவரம்? நீங்கள் வந்து நிறையா பேசுனீங்க, காங்கிரஸ் திமுக அலையன்ஸ் பற்றி நிறையா பேசுனீங்க, நிறையா கான்ட்ரவர்ஷியலாலாம் கருத்துக்கள்லாம் வந்துச்சு. இப்போ என்ன நினைக்கிறீங்க? அந்த அலையன்ஸ் ஃபோர்ஜ் ஆகிடுச்சு, இப்போ தொகுதி பங்கீடுலாம் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி டெல்லியில் கூட கூட்டம் நடந்துகிட்ருக்கு. ராகுல் காந்தி, கார்கே சார், அப்புறம் கிரீஷ் சோடங்கர் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, கேசி வேணுகோபால் சார்லாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இன்றைக்கு தான் இவ்வளோ காலம் கழித்து தெரிஞ்சுக்கிட்டேன், உண்மையை பேசினா அது கான்ட்ரவர்சின்னு. நான் உண்மையை பேசுகிறேன். அரசியல் கட்சிக்காரனாக இருக்கலாம், ஆனால் அதை தாண்டி நான் ஒரு மனிதன், ஒரு பெண்ணுக்கு கணவன், பையனுக்கும் பெண்ணுக்கும் தந்தை, பேரப்பிள்ளைகளுக்கு தாத்தா. இதற்கு அப்புறமா தான் நான் அரசியல்வாதி. அதனால் என்னை மட்டும் இல்லாமல் என்னுடைய குடும்பத்தை போல இந்த தமிழ்நாட்டில் இருக்க மக்களுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் நினச்சி அதற்காக சில உண்மைகளை நான் சொன்னதை நீங்கள் கான்ட்ரவர்சின்னு சொல்லிட்டீங்களே. அது வந்து உங்கள் பார்ட்டி பொறுத்த அளவில், தேர்தல் அரசியல் பொறுத்த அளவில் வந்து அது ஒரு கான்ட்ரவர்ஷியல் சார். மனுஷன் எல்லாருக்கும் பொருந்துட்டு அப்புறம் என்ன தனியா? அப்ப மனுஷன் இல்லாதவனை பத்தி பேசினா சார், ஒரு அரசியல் கட்சி மக்களுக்கு வந்து இருக்கட்டும் சார். இல்லை சார், நம்ம மக்களுக்கு வந்து நம்ம வந்து ஏதாவது செய்யணும்னா அம்பேத்கர் சொன்ன மாதிரி ஆட்சி அதிகாரத்தை நம்ம வந்து கைப்பற்றினா தான் வந்து நம்ம வந்து அந்த செய்ய முடியும், மக்களுக்கு சேவையாற்ற முடியும். அதுதான் ஆட்சி அதிகாரம் வந்த உடனே 2.5 வயசு பொண்ணை கல்யாணம் கற்பழிச்சு கொலை பண்ணாலும் நியாயம் சொல்றதுக்கா நீங்க அரசியலுக்கு வரீங்க, இல்ல மீடியாக்கு வரீங்க? இல்ல அது ஒரு பக்கம். ஏங்க உண்மையை சொன்னா கான்ட்ரவர்சின்னு சொல்றீங்கன்னா நீங்க அதுக்கு ஒரு புது விளக்கம் சொல்லிக்கல. இல்ல அதுக்கு ஒரு பார்ட்டி, எல்லா கட்சியா இருந்தாலும் முதல்ல மனுஷனா இருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நியாயம். இல்லை அந்த சம்பவம்லாம் கண்டிப்பாக அதெல்லாம் கண்டிக்க வேண்டியது தான். அது எந்த ஆட்சியில் நடந்தாலும் வந்து அது கண்டிக்க வேண்டியது தான். அது உங்களுக்கு பொறுப்பு இருக்குது, எல்லாத்துக்கும் எல்லா கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்குது, மக்களுக்கும் பொறுப்பு இருக்குது. ஆனால் சார், நீங்கள் வந்து இந்த அலையன்ஸை பற்றி பேசும்போது நீங்கள் விடுங்க சார். ஆனால் நேர்மையான மனுஷனாக இருக்க உண்மையை தான் பேசுவான். அந்த உண்மை உங்களுக்கு சுட்டுச்சுன்னா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அப்போ உங்களுக்கு நான் சொல்வதில் ஏதாவது தவறு இருந்தாலும் சொல்லலாம். இல்லை டிஎம்கே மேலே உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக? ஆமாம், எனக்கு அவங்களுக்கு பங்கு தகராறு இல்லை சார். நடந்த சம்பவங்கள் ஏங்க 5 வருஷத்துல 6 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க, எனக்கு உங்களுக்கு பங்கு கொடுக்குறாங்க கேட்குறேன். என்ன பேசுறதெல்லாம் வந்து நடக்கிறது தானே சார்? ஐயோ உங்களுக்கு மன்னிக்கணும் சார், நீங்க அடிப்படை அரசியலே தெரியாம பேசுறீங்க. என்ன 6 லட்சம் கோடிகள் என்ன சொல்லுங்க முதல்ல, உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அதாவது இல்ல இது சார் எவ்வளவு பெரிய விஷயத்தை பத்தி பேசுறீங்க, நீங்க காமெடி ஆக்குறீங்க. இல்ல ஒரு தேசிய அரசியல்லையும் சரி நடக்கிறது. தமிழ்நாட்டுல 75 வருஷத்துல இது ஆட்சி நடந்துச்சுல. ஆமா. இதுவரை எவ்வளவு சார் கடன்? இந்த 75 வருஷத்துல இந்த ஆட்சி இதுவரை நடந்த கடன் வெறும் 5 லட்சம் கோடி, 4,60,000 கோடி. இந்த 5 வருஷத்துல 10 லட்சம் கோடி, 6 லட்சம் கோடி இப்போ வாங்கியிருக்காங்க. இதை சாதாரணமா போறீங்களே நீங்க. ஒரு குடும்பம் உங்களுக்கு தெரியாதா கடன் எதுக்கு வாங்குவாங்க? இல்ல அதே குடும்பத்திலயும் தானே நம்ம கடன் வாங்குறோம். அது ஒரு அங்கமா தான். இப்பதான் சரியா வந்திருக்கீங்களா? கடன் வாங்கி ஊதாரி செலவுக்கு கடன் வாங்குவீங்களா? அது கரெக்ட். ஏதாவது ஒரு வீடு வாங்கினா கடன் வாங்குவீங்க, ஒரு கார் வாங்கினா கடன் வாங்குவீங்க, ஒரு சார் ஒரு சொல்லி விடுங்க சார், ஒரு தொழில் பண்ணீங்கன்னா கடன் வாங்குவீங்க, ஊர் சுத்துறது கடன் வாங்குவீங்களா? அப்படி பண்ணா உங்களை ஊதாரின்னு சொல்லுவான். அதான் நான் சொல்றேன் சார். பெண்களுக்கு வந்து இலவசமா பஸ் டிராவல் கொடுக்கிறது, மன்னிக்கணும், அது நீங்க தமிழ்நாட்டு மக்களை கேவலப்படுத்துறீங்க. உங்களுக்கு அரசியல் அடிப்படையே தெரியாம பேசுறீங்க. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறது, பெண்களுக்கு ஆண்களுக்கு ஏன் கொடுக்குற சொல்லுங்க சார். பெண்கள் முன்னேற்றம் நடக்கும்ல. அப்ப ஆண்கள் முன்னேறணுமா? ஆண்கள் ஆல்ரெடி முன்னேறி தானே இருக்காங்க சார். அப்ப பெண்கள் வந்து முன்னேறி உங்களுக்கு இந்த உலகமே தெரியல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமா படிக்கிறவங்க யாரும் தெரியுமா உங்களுக்கு? ஆண்களை விட பெண்கள் தான் கூட தெரியுமா சார்? சந்தோஷமான விஷயம் தானே. எங்க இப்படி பேசலாம் இப்படிங்கிறீங்க, அப்படி பேசலாம் அப்படிங்கிறீங்க, உங்ககிட்ட ஒரு தெளிவே இல்லை. ஆண்களை விட பெண்கள் தான் முன்னேறி இருக்காங்க நான் சொல்றேன், என் வீட்டிலேயே நான் சொல்றேன் சார். அதுக்கு நம்ம பெருமைப்படணும் சார். இப்ப நான் ஐய உங்களையே நான் திருத்த முடியல, நான் ஊரை எங்க திருத்த போறேன்? அப்படி பெருமைப்பட வேண்டியதை சிறுமைப்படுத்துறீங்க நீங்க. பெண்கள் முன்னேற நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்லணும். இல்லை எல்லாத்துக்கும் அது ஒத்த கருத்து இருக்கு. பட் அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறது அவங்களுக்கு. 1000 ரூபாய் நீங்க உங்க அப்பா வீட்டுக்கு கொடுக்குறீங்களா? கவர்மெண்ட் காசு தான். கவர்மெண்ட் காசுனா இது நம்ம காசு தான். அப்புறம் நம்ம காசை நமக்கே கொடுக்காதுக்கு என்ன பெரிய கொடுக்கறது? மக்களை ஏமாற்றுகிற பம்மாத்து வேலை இது சார். அதனாலே வந்து நீங்க இது சரி அலையன்ஸ் வேற, இது ஒரு பக்கம் வந்து ஏன் சார் இந்த பீகார்ல கொடுக்கிற போது எங்க ராகுல் காந்தி என்ன சொன்னாரு? பீகார்ல பிஜேபி கொடுத்தானா ஓட் ஷோரிங், வாக்கு திருட்டுனாரு. அங்கே கொடுத்தா வாக்கு திருட்டு, இங்க கொடுத்தா தானமா? அதுக்கு என்னவோ அதே தான் இது
சார் ஆனா நீங்க இவ்வளவு பேசுறீங்க, உங்க தலைவர் ராகுல் யாரும் பேசினாலும் சரிங்க, தலைமைங்கிற மேல இருந்து குதிச்சோல்ல சார். எனக்கு நான் தான் தலைமை, அப்புறம் தான் பண்றோம். பட் ராகுல் காந்தி ஒன்றும் பேசலையே இல்லையா? ராகுல் காந்தி பேசுறது உங்களுக்கு தெரியுமா? இந்த இந்த பண விரயத்தை பத்தி சரி, நான் என்ன கேட்கிறேன், கூட்டணி பத்தி வரதா பேசுனாரா? இல்ல, எதுவுமே சைலண்டா தான் இருக்காங்க. அப்புறம் என்ன சைலண்டா இருக்கிறதுக்கு அதான். அப்போ நீங்க அவர் வேணான்னு, இந்த கூட்டணி வேணான்னு அவர் சொன்னாரா? அது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுங்க, இல்லைன்னா விடுங்க. வார்த்தையில வாய் அப்ப வேணும்னு சொன்னாரான்னு கேட்கிறேன், நீங்க இல்லைன்றீங்களா? இல்ல, அது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ரெண்டுக்கு வித்தியாசம் எனக்கு தெரிஞ்சா பேசுறேன், நீங்க தான் தெரியாம பேசுறீங்க ஒண்ணு. சார், கட்சியினுடைய தலைவர் இவ்வளவு பெரிய ஒப்பந்தம் நடந்த உடனே ஒரு அறிக்கையை கொடுக்கணும்னு ஆதரிச்சு ஏன் கொடுக்கல, அதை கேட்கிறேன். அப்ப அவர் பிடிக்கலன்னு தான் அர்த்தம். இல்ல, ஆஃப் கோர்ஸ் அதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. பட் அவர் ஓப்பனா கடைசியில இந்த அலையன்ஸ் வந்துருச்சே சார். அப்ப அதுல வந்து அவருக்கும் இஷ்டம் தானே, அப்படிதானே? அதாவது நீங்க என்ன, நீங்க நான் சொல்றதை முதல்ல உள்வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். எதையுமே கேட்க மாட்டேன், நான் நினைக்கிறத பேசிக்கிட்டே இருந்தேன், பேசிக்கிட்டே இருந்தேன் சார். அவர் இன்னைக்கு வரல அதை என்டாஸ் பண்ணவே இல்லை சார். இன்னைக்கு கூட ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கு சார். இந்த நீங்க எல்லாம் எனக்கு உபதேசம் பண்ண வேணாங்க. எங்க கட்சியில் என்ன எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமா? அவர் அறிக்கை கொடுத்திருக்காரா, என்டாஸ் பண்ணிருக்காரான்னு கேட்கிறேன். கண்டிப்பா இல்ல. கூட்டம் தினம் தான் நடக்கும். இவன் ஸ்டாலின் பிறந்த நாள் கூட அவர் வந்து எப்பவுமே வழக்கமா பிரதர்னு சொல்றவர், அவர் அந்த மாதிரி எல்லாம் அட்ரஸ் பண்ணவே. அவர் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன புரிஞ்சுக்கிட்டாரு சார்? பிரதர்னு சொல்றதே எவ்வளவு ஆபத்துன்னு. இவருடைய ஓன் பிரதர் எல்லாம் இவர் எப்படி நடத்துறாருன்னு இப்பதான் அவருக்கு தெரியுது. பிக் பிரதர் மாதிரி நடத்துறாங்க. இல்ல பிக் பிரதரையே இவர் எப்படி நடத்துறாருன்னு. ஸ்டாலின் பிக் பிரதர் இல்ல, அவருக்கு இன்னொரு பிக் பிரதர் இருக்கிறாரா, அழகிரி. அவர் எங்க இருக்கிறாரு இப்ப? அவர்தான் தம்பி ஒருத்தர் இருக்கிறாரா, அவர் எங்க இருக்கிறாரு? அவங்களுக்கு இன்னொரு மூத்த அண்ணன் இருக்கிறாரா, மூத்த அவங்க குடும்பம் எங்க இருக்கு? பிரதர்னு சொன்னாவே அது இப்பதான் எங்க ஆளுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ அவருக்கு என்னதான் வருத்தம், ராகுல் காந்திக்கு வந்து என்னதான் வருத்தம் திமுக மேல? ஐயா தினம் எங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சார், அதை பத்தி பேசவே இல்லையா சார்? நீங்க தானே சார் அந்த ஊர்ல இருக்கீங்க, உங்க வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்கல்ல? கண்டிப்பா. என்ன மாதிரி 5 வயசு 6 வயசு 7 வயசு பிள்ளைங்க எல்லாம் பண்றத அதுக்கு நடவடிக்கை என்ன சார்? அந்த 2.5 வயசு குழந்தைய கற்பழிச்சவன் திமுக உறுப்பினர் இல்ல, இளைஞர் அணியில் பதவியில் இருக்கான். விமானத்துல பறக்கிற ஏர்போர்ட்ஸ் கையை பிடிச்சி கட்டி அணைக்கிறவன் அதே திமுக இருக்கிறான். நான் சொல்லி முடிக்கிறேன் இல்ல, ஏன் குறுக்க பாயிருங்க? இப்படி எல்லாத்தையும் பார்த்து இருக்கிறானா இல்லையாங்கிறது கூட ரெண்டாவது. யார் மீது நடவடிக்கை எப்படி இருக்கணும் அதான் முக்கியம். ஒரு அரசாங்கம் நாட்டில் நடக்கிற எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட முடியாது. ஒரு தவறான சம்பவம் நடந்தால் எப்படி நடவடிக்கை எடுக்குது? அஜித் குமார் ஒருத்தனை அடிச்சே கொண்டாங்களா? ஆனா 2.5 வயசு குழந்தைய உலக வரலாற்றிலேயே ஒரு மிருகத்தை விட கேவலமா நடத்துறவன் அவனை போலீஸ் எப்படி கூட்டு வந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு கோபம். இவனை அடிச்சு கொண்டா கூட தப்பு இல்லை, அவனை மாப்பிள மாதிரி கூட்டு போறான், ஒரு அப்பாவே அடிச்சு கொள்றான். இது நேர்மையா இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்ககிட்ட நேர்மை இல்லை. சரி சார், அப்போ காங்கிரஸ் எப்போ போராட்டம் பண்ணாங்க இதுக்கு எகென்ஸ்டா? இன்னைக்கு போராட்டம் பண்ணிருக்காங்க. நீங்க பண்ணீங்களா கேட்கல சார்? இந்த காங்கிரஸ் கட்சி மட்டும் தனியா வச்சிருக்கா? இல்ல, போராட்டம் பண்றது நீங்களா? அதெல்லாம் நாங்க வெளிய கொண்டு வரோமே சார். எங்க மக்களை பேச வைக்கிறோம்ல. இப்போ நாங்க பேசுறது என்ன சார்? காங்கிரஸ் என்னைக்கு பேசிருக்கு, போராட்டம் பண்ணிருக்கு? நான் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கேன். நீங்க கேக்குற நான் என்ன பண்ண முடியும்? இல்ல, ராகுல் காந்தி பேசியிருக்காங்களா? நல்ல வேளை நேரு வந்து பேசல, காந்தி வந்து பேசலன்னு சொன்னாலும் சொல்லி போட்டுருக்கு. சார், உங்க பாதுகாப்பை பத்தி உங்களுக்கே அக்கறை இல்லைன்னா இன்னொருத்த வந்து காப்பாற்றணும் நினைச்சா அதை விட பைத்தியக்காரத்தனம் ஒண்ணும் இல்ல. இந்த ஊர்ல நீங்க வாழ்றீங்க, நான் வாழ்றேன். உங்களுக்கு அந்த அக்கறை இருந்தா இப்படி வார்த்தை பேசுவீங்களா? அந்த 2.5 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை அல்லது 15 வயசு அந்த தூத்துக்குடி குழந்தை அந்த உங்க வீட்டுல இருந்து இப்படி நடந்திருந்தா இப்படியா கேட்பீங்க? ஆத்திரப்பட மாட்டீங்க, கோவப்பட மாட்டீங்க. அந்த கோவம் வரலன்னா என்ன அர்த்தம்? இல்ல, எங்களுக்கு கோவம் வருது, இந்த வேதனை இல்லையே, உங்க முகத்துல தெரியலையே. பட் காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு சார்? ஐயா, நீங்க என்ன பண்ணீங்க நான் கேக்குறேன். நீங்க என்ன தெருவுக்கு போறானீங்களா சார்? மக்கள் வந்து நாங்க இந்த கதையெல்லாம் விடாதீங்க சார். இந்த காங்கிரஸ் இந்த கதையை விடாதீங்க. இதற்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க, அப்புறம் நான் என்ன செஞ்சேன்னு சொல்றேன். சார், முதல்ல அரசியல் கட்சிகளுக்கு தான் அந்த கடமை இருக்கு. அது இல்ல, அந்த கடமை இருந்தா தூக்குல தொங்குங்க. எங்களுக்கு தானே இருக்கு, உங்களுக்கு இல்ல இல்ல. நீங்க ஏன் பேசுறீங்க இத பத்தி? சுதந்திரத்துக்காக போராடுற சொல்றேன். சுதந்திரத்துக்கு அப்புறம் அத திரும்பி சொல்ல வைக்கிறீங்க. போராடுறது நாங்க, சுகமடைறோம் நீங்களா? நீங்க போராட மாட்டீங்களா சார்? நீங்க எல்லாம் தான் சர்வன்ட்ஸ் ஆஃப் தி பீப்பிள் இல்ல. ஆஹா, ஓ நீங்க முதலாளியா? எனக்கு இப்பதான் தெரியுது. முதலாளியா இருக்க அடிபட்டு சாவுங்க, எங்களுக்கு என்ன? டெமோக்ரஸில வந்து டெமோக்ரஸி அதத்தான் நான் சொல்றேன். ஜனநாயகத்தில் எல்லோருக்கும் பொறுப்பு உண்டு, எல்லோருக்கும் கடமை உண்டு. இன்னார் தான் காப்பாத்துவான்னு நினைச்சீங்கன்னா அதை விட பைத்தியக்காரத்தனம் ஒன்று இருக்க முடியாது. என் வீட்டு பிள்ளை, நான் முதல்ல சொன்னேன், என் வீட்டு பிள்ளைகளை, என்னுடைய பேர பிள்ளைகளை காப்பாற்றணும் எனக்கே அக்கறை இல்லைன்னா அரசாங்கத்துக்கு கட்சிக்காரனுக்கு போட்டி எப்படி வரும்? ஒவ்வொரு குடிமகனுக்கு இருக்குல்ல அக்கறை. மக்கள் யாரும் வாக்குறுதி கொடுக்கல, கட்சிகள் தானே வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஐயா, உங்களை திருத்த முடியாது. எனக்கு உங்க மேல கோபம் வருது.
வாக்குறுதி கொடுக்கல, உங்க பாதுகாப்பு உங்களுக்கு தேவையா இல்லையான்னு கேக்குறேன். சார் அதை நாங்க பாத்துக்கிறோம் சார், அதையும் மீறி நடக்குது. அப்ப சாவுங்க. இல்ல அதையும் மீறி நடக்குன்னா அது அப்படி எதுக்கு போலீஸ், எதுக்கு கட்சிகள்? அதான் நான் கேக்குறேன், நீங்க நியாயப்படுத்தி பேசி ஏன்டே திரும்பி கேக்குறீங்க? சார் ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் சார், நான் என்ன கேக்குறேன்னு புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க. உங்களுடைய பாதுகாப்பை பற்றி, உங்களுடைய குடும்பத்துடைய பாதுகாப்பை பற்றி உங்களுக்கே அக்கறை இல்ல, எவனோ ஒருத்தன் பாதுகாப்பான் அப்படின்னா நீங்க பிறந்ததே வேஸ்ட். அதுக்கு திமுக மட்டும் தான் காரணமா? வேற யார் காரணம்? கம்யூனிஸ்ட் காரணமா? யார் காரணம்? ஏங்க திமுக உறுப்பினர் தான் இவ்வளவு பண்ணா அவனை நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்க, அப்ப யார் காரணம் கேக்குறீங்களே? இப்ப என்ன கேட நினைக்கிறீங்களா, மக்களே கேட நினைக்கிறீங்களா? அப்ப நடவடிக்கை எடுக்க வைக்கிறது உங்களோட ஒர்க் இல்ல சார், உங்களோட வேலை இல்ல, திரும்பி கடமை. வார்த்தையை தப்பா பேச விடாதீங்க. அரசாங்கம் செய்யலைன்னா நீங்களும் சேர்ந்தாலும் எடுத்து சொல்லணும். நான் மட்டும் தான் சொன்னேன்னு சொல்றீங்க சார். தினம் தானே வந்து சாலையில வந்து நம்ம மக்கள் தானே உட்கார்ந்து போராடுறாங்க. எங்க போராடுறீங்க? நீங்க போராடுறீங்களா? ஆமா சார். இப்போ ஒரு குழந்தை நீங்க போராடுறீங்களான்னு கேட்டேன். நான் அந்த சொசைட்டி நான் ஒரு அங்கம் தானே சார். நீங்க சும்மா இந்த கதையெல்லாம் வேற யார்ட்ட பேசிட்டு இருங்க. நீங்க அது புத்திசாலியா இருங்க, ஆனா மற்றவனை முட்டாள்னு நினைக்காதீங்க சார். தினம் எல்லாருக்கும் கடமை இருக்கு, நம்ம பாதுகாக்க நம்ம நினைக்கிறீங்க. இந்த அரசாங்கம் தப்பு பண்ணுதுன்னா ஏத்து கேட்கணும்னா அது என்ன? ராகுல் காந்தி சொன்னாரா, மகாத்மா காந்தி சொன்னாரா அப்படி கேட்டீங்கன்னா இந்த தவறை நியாயப்படுத்த முயற்சிக்கிறீங்க சார். ஆனா நீங்க இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த டிஎம்கேவோட கூட்டணியில இருக்கிற எந்த கட்சியாவது யாராவது ஒருத்தர் சொல்லுங்க இந்த மாதிரி இந்த பேட்டியே வேஸ்ட் நான் நினைக்கிறேன். எத்தனை தடவை சொல்லிட்டு எதிர்த்து பேசுறேன்னு திரும்பி யார் சொன்னாங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு உள்நோக்கத்தோட பேசுறீங்க. சரி, வேஸ்ட் இது. சரி, பேசுறது வேஸ்ட். ஓகே சார். சரி, இந்த அலையன்ஸ் பத்தி பேசும்போது என்னதான் நடந்தது? மறுபடியும் அவ்வளோ பேச்சுவார்த்தையெல்லாம் போச்சு, தாவேக்காவோட காங்கிரஸ் போகுது அப்படின்ட்டு ரொம்ப ஒரு 2 வாரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே நினச்சிட்டாங்க அங்கே தான் போகுதுன்னு. திடீர்னு பார்த்தா திமுகவோட மறுபடியும் கூட்டணி. என்ன நடந்தது? ராகுல் காந்தியோட முடிவா, இல்லை சோனியா காந்தியோட முடிவா, இல்லை சிதம்பரம் வந்து குட்டையை குழப்பிட்டாரா, இல்லை கார்கே சாரோட முடிவா? என்ன ஆச்சு சார்? நான் எதுவுமே சொல்ல, நீங்களா சில பேர் பட்டியலை போடுறீங்க. உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குங்க. ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், இன்றைக்கு இருக்கிற அரசியல் உலகத்துல இந்த கூட்டணி கூட நிரந்தரம் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கான அனுதாபம் தான் பண்ணும். சோ அப்போ நீங்க எது வேண்டுமானாலும் நடக்கும் சார், எப்போது வேண்டுமானாலும் நடக்கும். நான் பேசி முடிகிறவரு கேட்டாதான் உங்களுக்கு என்னன்னே புரியும். கேள்வி கேட்பது மட்டும்தான் உங்க உரிமை. பதில் சொல்ல விடாம குறுக்க பேசினா முதல்ல சொன்ன மாதிரி நீங்க எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு அதை நான் சொல்லணும் நினைக்கிறீங்க. அது என்கிட்ட நடக்காது. நான் என்ன சொல்ல வர்றேன், ஒரு காலத்தில் இருந்தது போல ஒரு வாக்குறுதி கொடுத்தா அப்படியே நடந்து சொல்ல முடியாது. நீங்க பேசுறீங்களே, போன உள்ளாட்சி தேர்தல் போது காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்துச்சா? ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாங்களா? 5 முனிசிபாலிட்டி சேர்மன் காங்கிரஸ் ஒப்பந்தம் போட்டாங்களா? ஒதுக்குனாங்க 5 முனிசிபாலிட்டி. ஒப்பந்தம் கையெழுத்து போட்டதே கடைசி ஒன்று அவங்க நிறைவேற்ற. இப்ப மட்டும் எப்படி நிறுத்த நினைக்கிறீங்க? சொல்லுங்க சார். சரிதான் சார். அப்ப உண்மை இல்லை. ஆனா நீங்க ஆட்சிக்கு வரணும்னா வந்து தாவேக்காவோட போறது சரியா? அது ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டி. அந்த கவலை உங்களுக்கு எதுக்குன்னு கேக்குறேன். உங்களுக்கு திரும்பி என்ன சொல்ல வைக்காதீங்க சார். மக்கள் ரப்பர் வாங்கிட்டீங்களா? கடல் பாசியில் அல்லா சாப்பிட்டீங்களா? ரூபாய்க்கு 3 கோடி வாங்கிட்டீங்களா? அதெல்லாம் ட்ரஸ்டட் பார்ட்டி. இவங்க தான் அன்ட்ரஸ்டட் பார்ட்டியா? அரசியல் கட்சி ட்ரஸ்டட் அன்ட்ரஸ்டட் எங்க இருக்கு? இல்ல அன்டெஸ்டட்னு சொல்றேன். அதாவது இன்னும் தேர்தல் போறவெல்லாம் முட்டாள் நீங்க மட்டும் தான் அறிவாளியா? தமிழ்நாடு வரலாறு இல்ல, இந்திய வரலாற்றிலே ஒருத்தர் போகும்போது கூட்டத்துக்கு வரும்போது இவ்வளவு கண்டிஷன் இந்த காலத்துல யாருக்கு போட்டிருக்காங்க? மக்கள் அதிகமா போகணும் தானே போடுறாங்க. அப்போ அன்டெஸ்டட் பார்ட்டினா உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். மன்னிக்க வேண்டும், இதை தவிர பதில் இல்லை சார். நம்ம வந்து இப்போ அரசியல் செய்யணும், மக்களுக்கு சேவை செய்யணும்னா ஆட்சியை முன்னாடி நான் சொன்ன மாதிரி அதிகாரத்தை கைப்பற்றி அது மூலமாக தான் செய்கிறது ஈஸியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து திமுகவோட இந்த கடந்த காலங்கள் போல் மறுபடியும் திமுகவோட சேர்ந்தால் தான் நீங்கள் வந்து அந்த அதிகாரத்தை கைப்பற்ற முடியும், நீங்கள் மக்களுக்கு சேவை பண்ண முடியும். இப்போ நான் மறுபடியும் நீங்கள் கோவப்படாதீங்க, மறுபடியும் நான் சொல்கிறேன், நமக்கு ஒரு பொது கருத்தும் இருக்குது. நீங்கள் அதாவது அவங்க வாங்க போற வாக்கு சதவீதம் வந்து மீறி உங்க வீட்டுல இருக்க உங்க அம்மா அப்பா, உங்க சம்சாரம், உங்க அண்ணன் தம்பி எதுக்கு ஓட்டு போட கூட சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. உங்க வீட்டுல இருக்க உறுப்பினர்களே யாருக்கு போட சொல்ல முடியாது. நாட்டுல இத்தனை சதவீதம் இருக்கு, இத்தனை சதவீதம் இவங்க. உங்களை நான் என்ன சார் பண்றது? எப்ப வேணாலும் மக்களுடைய மனம் மாறும். தேர்தல் நேரத்தில் மக்கள் எல்லா கட்சியிலையும் தீவிர உறுப்பினர் இருக்கிறவன் ஒரு 10% 15% மேல இருக்க மாட்டான். மீதி எல்லாம் பொதுமக்கள் தானே. அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள் அதான். ஒரே கட்சி மிகப்பெரிய வெற்றியும் கிடைக்குது, அதே கட்சி தோல்வி அடைக்குன்னா அந்த பெர்சன்டேஜ் எங்கே போச்சு?
உங்களுக்கு தெளிவா புரியணும்னா 1971 183 சீட்டு ஜெயிச்சா திமுக. ஆமா. 91 வெறும் 2 சீட்டு தான் ஜெயிச்சதா? ஆமா. எங்க போச்சு சதவீதம்? உங்க கணக்கு எங்க? இந்த கணக்கெல்லாம் பேசுவது மக்களை முட்டாளாக்குவதை நினைச்சு நீங்களே உங்களை ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். ஆனா சார் அது இல்ல. 2014 இதே நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தனித்தனியா நின்னீங்க. காங்கிரஸும் திமுக தனித்தனியா நின்னப்போ எல்லாமே ஜெயலலிதா தான் அந்த அத்தனையும் அடிச்சுட்டு போனாங்க. அப்போ வந்து அந்த வெற்றி கிடைக்கல. அதுக்கப்புறம் திமுகவோட கூட்டணி வச்ச 2019, 2024, அதுக்கப்புறம் 21 சட்டமன்ற தேர்தல், இது எல்லாத்துலேயுமே பெரிய வெற்றி அந்த கூட்டணி. கொஞ்சம் முன்னாடி என்ன கேட்டா உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையாங்க? ஒரே திமுக 71 183 சீட்டு ஜெயிச்சது, 91 வெறும் 2 சீட்டு தான் ஜெயிச்சது. இதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? திமுக ஜெயிக்கிறதுக்கு காங்கிரஸ் தான் காரணம். என்ன? திமுக ஜெயிக்கிறதுக்கு காங்கிரஸ் தான் காரணம். ஐயோ, உங்ககிட்ட மனுஷன் பேச முடியாதுங்க. அதை இதை நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுட்டு கேளுங்க சார். அதை உதாரணத்துக்கு அதை சொல்றேன். அப்ப திமுக காரணம் வேற யார் காரணம்? ஏடிஎம்கே காரணமா திமுக ஜெயிக்கிறதுக்கு? என்ன சார் அரசியல் பேசுறீங்க? உங்க கோரிக்கை உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். 183 சீட்டு ஜெயிக்கிற போது கூட இப்ப எடுத்து போய் பாருங்க கணக்க. வெறும் 1000 ஓட்டுகள் வித்தியாசத்தையே சாவட காங்கிரஸ் தோற்றது 64 தொகுதியில். இப்ப எடுத்து பாருங்க. அதனாலதான் ஒவ்வொரு கட்சியும் சேர்க்கிறாங்க ஒவ்வொருத்தரும். இது தெரியாம காங்கிரஸ் காரணமா அது காரணமான்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பதிலே சொல்ல அதுதானே அரசியல். தேர்தல் அரசியல் அதானே. இதுதான் அரசியல்னு சொல்றீங்க, அது காரணமானு சொல்றீங்க. நாங்க தான் காரணம் இல்ல, விட்டு போங்க. சரி சார், நீங்க சொல்ற மாதிரி அதான் ஜெயிக்க போகுது. சரியா? எதுக்கு 20 கட்சி 29 கட்சி கூட்டணி சேர்க்கறீங்க? கொஞ்சம் முன்னாடி நீங்க அதானே சொல்றீங்க. பேசிக்கிறாங்க அப்படி. பேசிக்கிறாங்களா? பேசுறவன கீழ்பாக்கத்துல போய் அடங்க. ஸோ தாவேக்கா பக்கம் ஒருவேளை போயிருந்தா உங்களுக்கு ஒரு 60 சீட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 60 சீட் அட்லீஸ்ட் 50 ஜெயிச்சிருவீங்களா? காங்கிரஸ் ஜெயிச்சிருமா? 60 கூட ஜெயிச்சாலும் ஜெயிக்கும். இதை பத்தி நீங்க என்ன? நான் ஜோசியக்காரனா? நான் என்ன பணிக்கிறேன்? ஜோசியமா சொல்ல போறேன்? நான் எந்த வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கும். மக்கள் கடைசி நிமிடம் வரை என்ன நினைப்பாங்க சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்கிட்ட போய் எத்தனை சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னா நான் முன்னால சொன்னது நீங்க கேட்கலன்னு அர்த்தம். தேர்தல் தேதி போலிங் அதுவரையிலும் கூட எதையும் முழுமையா கணிக்க முடியாது. அன்றைக்கு ஓரளவுக்கு தான் கணிக்கலாம். ஸோ இப்பவும் எதுவும் நடக்கும். சார் சீட் ஷேரிங் நடந்துட்டு இருக்கு. ஐயோ, உங்களை நான் எங்க போய் காங்கிரஸ் வெளியே வருமா சார்? தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் புது கூட்டணி சொல்லட்டுமா? சொல்லுங்க. இந்தியாவிலே பெரிய முக்கிய மாநிலம் மகாராஷ்டிரா. ஆமா. காங்கிரசும் சிவசேனாவும் எதிரிகளா இருந்தவங்க. ஆமா. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரும் புதிய கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சாங்கல்ல. இதெல்லாம் தெரிஞ்சா இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க. சரி, அது வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு இங்கே தமிழ்நாட்டிலே அப்படி கூட நடக்கலாம்னு சொல்கிறீங்க. அந்த தேர்தலுக்கு முன்னாடியே இந்த டைமில் இந்த மொமெண்ட்டில் எது வேணால் நடக்கலாமா? கூட்டணி உடையுமா? ஐயோ, எது வேணாலும் நடக்கணும்னு சொன்னால் அதோட விடுங்க சார். உங்களுக்கு புரியல, பார்க்குறவங்களுக்கு புரியும். காங்கிரஸ் வெளியேறலாம். நான் என்ன சொல்கிறத கேளுங்க, மக்களுக்கு புரியும். நீங்கள் அடுத்த கேள்வி கேளுங்க சார். இப்போ சமயமாக இந்த ஒரு வார காலமாக திமுக அறிவாலயத்தில் நிறையா இந்த சீட் ஷேரிங் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இந்த கடந்த ஒரு வாரமாக வந்து நம்ம அறிவாலயத்தில் நடக்கிற அந்த டாக்ஸ்லாம் பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா கட்சிகளுக்கும் அவங்க வந்து கேட்டுட்டு இருக்கோம்னு சொல்லுங்கள். நம்ம பார்க்கல. கேட்டுட்ருக்கோம். பல கட்சிகளுக்கு அவங்க தொகுதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. சில கட்சிகள் அதில் ஹாப்பி, லைக் தேமுதிக மாதிரியான கட்சிகள் வந்து தே ஆர் வெரி ஹாப்பி. ஏன்னா 10 தொகுதிகள், அது பெரிய ஆச்சரியம் மட்டும் இல்லாமல் அது ஒரு அதிர்ச்சினே சொல்லலாம் பல பேர்த்துக்கு. ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது பல பேர் இப்போ லைக் காங்கிரஸுக்குமே 28 தொகுதி கொடுத்துட்டு போன தடவை அதுக்கு மேலே எவ்வளோ தொகுதி கொடுத்தாங்க? அது கம்மியாக தான் சார். போன தடவைக்கு முதல் தடவை எத்தனை தொகுதி கொடுத்தாங்க? அதிகமாக தான் வந்து 43. அப்புறம் குறைச்சிட்டே இருந்தாங்க. இப்போ 41 அதுக்கு முன்னாடி 63. ஆமாம். ஒரு காலத்தில் 50% அதை சேர்த்து சொல்லிட்டீங்கன்னா மக்களுக்கு தெளிவாக புரியும். 50% கண்டெஸ்ட் பண்ணாங்க காங்கிரஸும் திமுகவும். அதுக்கப்புறம் குறைஞ்சிட்டே வந்தது. செல்வப்பிறந்தகை கூட சொல்லியிருந்தார் அப்படியே 61. அவர் சொன்னால் மட்டும்தான் ஒத்துக்க 41 இப்போ குறைஞ்சிருச்சு. இப்போதாங்க எனக்கு தெரியுது. ஆளை வச்சு தான் நீங்கள் நம்புவீங்கன்னு எனக்கு தெரியுது சார். அப்போ பல கட்சிகள் வரும்போது இந்த சீட்ஸ் குறையதான். உங்கள் சீட்டை குறைச்சிங்க சார். அவங்க தானே அதிகாரத்தில் உட்கார போகிறாங்க. அதிகாரம் நீங்கள் நாட்டு சுதந்திரத்துக்கு நீங்கள் இரவடா ஜெயிலையும் பெஜவாடா ஜெயிலையும் இருந்தோம்னா தியாகம் பண்ணலாம் ஒதுக்கிட்டு யாரும் உட்காந்து நீங்க மற்றவங்க பிச்சை போற மாதிரி பேசிட்டீங்க. அவங்க பேசணும் சார். நீங்க ஏன் சார் அதை பேசுறீங்க? இல்லைன்னா சேர்க்காதீங்க. உங்களுக்கு தான் பலம் இருக்குல்ல. அப்புறம் ஒவ்வொருத்தரையும் போய் குனிஞ்சு கூப்பிட்டு வர்றீங்க. சரி சார், அவங்க சேர்க்காதீங்கன்னு சொல்றீங்க, நீங்க வெளியேறலாமே. அதுதான் நீங்க பேசுறீங்க. இப்ப அதை நான் நீங்க உங்களுக்கு நான் கேட்கிறேன். உங்க தலைவரை சொல்றேன் சார். எங்களுக்கு அது எங்களுக்கு தெரியும் சார். உங்க உபதேசம் எங்களுக்கு தேவையில்லை சார். எங்களுக்கு நல்லா புரியும் சார்.
நீங்க எதுக்கு பலமா இருக்கிறீங்க ஒருத்தர் காலில் விழுந்து கூப்பிட்டு வரீங்கன்னு கேட்டா அது பதில் சொல்ல மாட்டீங்க. எதுக்கு கூப்பிடுறீங்க? காலங்காலமா உங்க கூடவே இருப்பான் கம்யூனிஸ்ட், காலங்காலமா உங்க கூடவே இருப்பான் விடுதலை சிறுத்தைகள். அவங்களுக்கு சீட்டே கொடுக்க மாட்டீங்க. புதுசா வந்து 10 நாளைக்கு முன்னால இந்த திமுகவை ஒழிப்பதுதான் இந்த கட்சியுடைய வேலை பிரேமலதா ஆவேசமா பேசிச்சா, அதுக்கு 10 சீட்டு கொடுத்தது அதிர்ச்சியை தரும் நீங்களே சொன்னீங்களா? அப்புறம் ஏன் அடுத்த வார்த்தை மாத்தி பேசுறீங்க? அதுதான் அரசியல். லட்டு இனிக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா கசக்குன்னு சொல்லுங்க. இனிக்குன்னு முதல்ல சொல்லுங்க, அடுத்த அவன் கசக்குங்கிறீங்க. அதுதான் தேர்தல் அரசியல் சார். ஆஹா, அப்ப நீங்க என்ன அரசியல் தலைவரா? நடுநிலைவாதி, நீங்க நியாயத்தை பேசுங்க சார். ஸோ சார், இந்த திருமாவுக்கு கொடுக்கப்பட்ட 8 தொகுதிகள் அது பெரிய ஏமாற்றம் அந்த கட்சிக்கு. அதே மாதிரி மற்ற கட்சிகளுக்கும் காங்கிரஸ் ஒரு பக்கம் வருத்தத்தில் இருந்தாலும் மற்ற கட்சிகளும் வந்து பெரிய இப்போ பாருங்கள், கொங்கு ஈஸ்வரன் அவரும் வந்து பெரிய வருத்தத்தில் இருக்கார். தனியரசு கட்சிக்கு அவருக்கு சீட்டு ஒதுக்கல. கமலஹாசன் மக்கள் நீதி மையத்துக்கு வந்து இந்த டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட முடியாது, நீங்கள் வந்து எதுவேசூரில் தான் நிற்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து ரொம்ப கௌரவமாக வெளியே வந்து பேட்டி கொடுத்தாரு. இவர் ஆர்எஸ் பாரதியை பக்கத்தில் வச்சுக்கிட்டே பேட்டி கொடுத்தாரு. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீ சில நேரம் நியாயமும் பேசுறீங்க. கௌரவமா பேட்டி கொடுத்தாரு. நியாயம் தான் சார் பேசுவோம். இன்னும் நியாயம் இப்பதான் பேசுறீங்க, முதல்ல பேசல. கமலஹாசன் கௌரவமா பேட்டி கொடுத்தாருங்க. அவர் கௌரவத்தை காப்பாத்திக்கிட்டார். அவர் சின்னத்தில் போட்டியிடாமல் சூரியன் சின்னத்தில் தான் போட்டியிடணும்னு சொன்ன உடனே ஸ்டார் லைட் என்பது சின்னம் மட்டுமல்ல, அது எனக்கு கௌரவம் அடங்கியிருக்கு, பரவாயில்ல நான் நிற்கவே இல்லை, வெளியிலிருந்து ஆதரிக்கிறேன்னாரு. அவர் தன்மானத்தை காப்பாற்றிக் கொண்டார். ஆனால் காங்கிரஸ் இருக்க இன்னும் காங்கிரஸ் இன்னும் அதுக்குள்ள அந்த கூட்டணிக்குள்ள இருக்காங்க. ஐயோ, உங்களை எங்க போய் ஏதாவது எக்ஸிபிஷன் தான் வைக்கிறதுங்க. சூரியன் சின்னத்துல வச்சிருக்குன்னு சொன்னேன். எங்கட சொன்னாங்களா? எங்க சொல்ல சொல்லுங்க பாப்போம். சொல்ல மாட்டாங்க. சொல்லுங்க, அப்புறம் பேசுவோம். அப்புறம் அந்த வார்த்தையை பேசுறீங்க. குதிரைக்கு குதிரை யானைக்கு அறங்கிற மாதிரி இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் வேற காரணங்கள். இதுல பாஜகவை எதிர்க்கிற, திடமாக எதிர்க்கிறவெல்லாம் காலி பண்ணிட்டு இருக்காங்கிறது அந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அரசியல் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனா சார், திமுக கூட்டணி இவ்வளவு வலிமையா இருக்கனால தான் ஒருவேளை உங்களுக்கு பிரதான எதிரியான பாஜகவை வந்து உள்ள சீக்கிரமா வளர விடாம பண்றாங்களோ? ஐயோ, திரும்பியும் சொல்ல வைக்கிறீங்களே. நீங்க ஊர்ல எல்லாம் இப்பதான் வந்தீங்களா? பாஜக ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள வந்து எம்எல்ஏ ஆனது யாரால? திமுக. பாஜக, பாஜக ஆட்சியுடைய பிரதம மந்திரி தானே. ஆமா. அதுல முரசொலி மாறன், டிஆர் பாலு மந்திரியா இருந்தாங்களே, அவங்க திமுகவா கம்யூனிஸ்டா? ஆமா. பாஜகவோட கூட்டு மந்திரி சபையில இருந்துட்டு அவங்களை கூப்பிட்டு கூட்டணியில எம்எல்ஏ கொண்டு வந்துட்டு அவங்களை வராம இவங்க தான் தடுக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா அது நீங்க சொல்றது சரிதான். எல்லாரும் அவங்க திமுக வந்து மற்ற கூட்டணி கட்சிகள் கிட்ட பாஜக வந்துடும், பாஜக உள்ள வந்துடும் சொல்லி ஆனா இப்ப கடைசி தேர்தலில் அவங்க 11% வாங்கிட்டாங்க. 11.4% அடுத்தடுத்த அந்த வார்த்தையில் உண்மை இல்லைங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு வேற ஏதோ பேசுறீங்க. பாஜக வளரல. அப்போ வளரலங்க. இப்ப நான் என்ன பேசுறேன்னு புரியுதா சார்? பாஜக உள்ள வந்துடும் சொல்லுவது என்பது பொய். அவங்க வந்ததுக்கே திமுக தான் காரணம் சொல்றேன். அதை விட்டுட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. வந்துருச்சு, வளர்ந்துட்டு இருக்கா. வளருதா இல்லையா அது அவங்க பிரச்சனை. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன? காங்கிரஸ்க்கு அது பிரச்சனை இல்லை. என்ன எனக்கு என்ன? அதை நாங்க பாத்துக்கிறோம் சார். நீங்க உங்க வேலையை பாருங்க. உங்களோட பிரதான நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரியா பேசி எங்களுக்கு யார் பிரதான எதிரி உங்களுக்கு தெரியுமா? பாஜக தானே சார். காங்கிரஸ்க்கு பாஜக தானே பிரதான எதிரி. கொஞ்சம் முன்னால என்ன சொன்னேன்? சிவசேனா தானே பிரதான எதிரின்னு சொன்னேன். அவன் திருப்பி கூட்டணி சேர்ந்தான்னு சொன்னா பாஜக இங்கதான் இல்லையே, இல்லாத இடத்துல அவனை காட்டியே வளருதே சார். வளரட்டும். அவன் என்ன ஜெயிக்க முடியுமா? இல்லையா? காங்கிரஸ்க்கு ஆபத்து இல்லையா? அது எங்களுக்கு தெரியும் சார். ஏற்கனவே ஆட்சியில் இருக்கு, அது ஆபத்துன்னு தெரியும். அதை எதிர்த்து நாங்கள் போராடுறோம். ஆனா போராடுற பேர்ல ஏமாத்துறோம்னா நாங்கள் ரொம்ப தயாரா இல்லை சார். அப்படி போராடுற மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, நீங்க உங்க வாய்ஸ் எல்லாம் எல்லாரும் அடக்கிடுறாங்களே. எங்க வாய்ஸை அடக்கிறதுக்கு ஆண்டவன் கூட முடியாது. இந்த கதையெல்லாம் எங்கிட்ட விடாதீங்க. காங்கிரஸ் இருக்கவனா சுதந்திர சிந்தனையாளர்கள், அடிமைகள் அல்ல. மற்ற கட்சியில் இருக்கிற மாதிரி பேசுறீங்க. ஆனா சார், 67 ஆட்சி போச்சு, அதுக்கப்புறம் காங்கிரஸ் மறுபடியும் அந்த காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணும்னு நீங்க சொல்றீங்க, எல்லாருமே பேசுறீங்க. அதுக்கான முன்னெடுப்பு இப்போ அப்பப்போ நடக்குது. பட் அந்த வாய்ஸையும் வந்து சப்ரஸ் பண்ணிடுறாங்களே. ஏன் நட்டம் எங்களுக்கா? நாட்டுக்கு தான் நட்டம். நீங்க காமராஜர் ஆட்சிக்கு பின்னால இந்த நாட்டில் உருப்படியாக மக்கள் முன்னேற்றத்துக்கான ஏதாவது திட்டங்களை சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பிஹெச்எல் போல, ஒரு நெய்வேலி போல ஏதோ ஆலைகள் உண்டா? அந்த காலத்தில் ஏற்பட்ட கல்வியில் ஏற்பட்ட மாற்றங்கள் வெறும் 200 கோடி ரூபாய் கூட பட்ஜெட் இல்லாத நேரத்தில் இன்னைக்கு ஒரு நாள் சாராய கடையில் மட்டுமே 200 கோடி ரூபாய் மேலே வருவாங்க. எங்க போகுது இதெல்லாம்? நான் உங்களுக்கு புரியறதுக்கு சொல்றேன். இந்த உலக வரலாற்றிலேயே ஓடுகின்ற நதியில் குறுக்காக கட்டப்பட்ட முதல் அணை கல்லணை. சரியா? ராஜராஜ சோழன்
கரிகால் சோழன் கட்டினது எங்க ஊர்ல இருக்கு. அந்த அணை இன்னமும் இருக்கு. 15 கோடி ரூபாய் கட்டி ஒரு அணைய பாலத்தை திறந்து 1 மாசம் ஆகல. தென்மணி ஆத்துல வெள்ளம் வந்துச்சா 3 மாசம் முன்னால? வெள்ளம் வந்த உடனே கரைஞ்சு போச்சு. இதை புரிஞ்சுக்கிட்டு பேசினாதானே உங்களுக்கு விவரம் தெரியுதுன்னு அர்த்தம். இந்த ஒண்ணு பத்தாதா? ஏன் சார், நான் இப்ப ஹவுசிங் போர்டுல இருக்கேன் திருச்சியில. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கட்டின ஹவுசிங் போர்டு இன்னமும் காணி அடிச்சா உள்ள இறங்க மாட்டேங்குது. ஆனா இவங்க கட்டுறதெல்லாம் ஏன் 6 மாசம் ஒரு தடவை விடுது? இதையெல்லாம் யோசிக்கணும். இதையெல்லாம் மீடியாக்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்றதை விட்டு வேற எதையோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் மாறணும்னு நினைக்கிறோம், கண்டிப்பாக மாறணும்னு நினைக்கிறோம். சார், கம்மிங் பேக் டு தாவேகா விஜய், நீங்கள் தாவேகா மேடையிலேயே அந்த அந்த பொது மேடையில் நீங்கள் பேசுனீங்க. மேடையில் ஆச்சரியமாக இருந்தது உங்கள் பேச்சுக்கள்லாம். அப்படி என்ன சார் அவர்கிட்ட நீங்கள் புதுசாக பார்த்துட்டீங்க? அவர் ஒரு தலைவராக அஃப்கோர்ஸ் அவர் வர்றதில் சந்தோஷம்தான், அந்த மாதிரியும் வரணும், இளைஞர்கள் வரணும், சினிமாலேருந்து வரக்கூடாதுன்னு கிடையாது, அவர் வரலாம், வந்து போட்டிடலாம். என்ன நீங்கள் அவர்கிட்ட போகணும், தாவேகா கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் முன்னால சொன்னது தப்பான ஒரு பொது மேடையில, அவங்க மேடையில நான் பேசுறேன். நீங்க எந்த மேடையில பேசுறேன்? ஆதவ அர்ஜுனா நீங்கலாம் ஒரே மேடையில. ஐயோ, உங்களை திரும்பி அதே சொல்ல வேண்டியிருக்கு. அது வந்து கிறிஸ்துமஸ் விழாங்க. ஒரு கிறிஸ்துமஸ் விழா அவரும் பேசினாரு, கம்யூனிஸ்ட்காரன் பேசினா, யாரெல்லாம் பேசினாங்க. அப்ப உங்க பார்வையில கோளாறுக்கு நான் என்னங்க பண்ணுவேன்? பலரும் கலந்துக்கிறாங்க. அதுல நங்களை மட்டும் கலந்துக்கிட்டோங்கிற மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா திரும்பவும் நீங்கள் ஏதோ மனதில் வைத்துக் கொண்டு அதை நோக்கி விவாதத்தை கொண்டு போறீங்க. அந்த மேடையில் உங்களோட ஸ்பீச் வந்து அவங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்ததா இல்லையா? இருந்ததா இல்லையா நீங்க முடிவு பண்ணீங்க. ஏன்டே கேக்குறீங்க? எனக்கு என்ன, தமிழ்நாட்டுக்கு வர்றது சட்டமன்ற தேர்தல் தானே. சட்டமன்ற தேர்தல் 5 ஆண்டுகள் ஆண்டது திமுக. அந்த ஆட்சி நல்லா இருக்கணும், ஆதரிங்க. தப்பா இருக்கணும், எதுக்கணும், அதான முக்கியம். உங்க கணிப்பு என்ன? பிரவீன் சக்கரவர்த்தி சார், நான் இப்ப கேட்டது பதில் சொல்ல மாட்டீங்களா? இதுவரையும் தமிழ்நாட்டு வரலாறுலே இப்படி ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இந்த 1 மாசம் நடந்ததை போல எப்பாவது 47 நடந்திருக்கா? இதை நீங்கள் ஏற்கிறீர்களா, மறுக்கிறீர்களா? இல்ல, ஏற்கிறேன். அது நான் கண்டிப்பா அதுல ஏத்துக்கிட்டீங்கன்னா என் உணர்வு உங்களுக்கு புரியும். நான் பார்க்கிறேன் சார், என் வீட்டில் இருக்க குழந்தைகளை பார்க்கிறேன். எனக்கு 77 வயசு ஆயிடுச்சு. இனிமே நான் என்ன புதுசா பண்ண போறேன்? அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லையோங்கிற பயம் வருது எனக்கு. ஸ்கூலுக்கு போனா திரும்பி வருவாங்களா அப்படி ஒரு அச்சம் வந்ததுக்கு பின்னால திமுக சொல்லிட்டா என்ன வேணாலும் செய்யலாம் என்கிற ஒரு நிலைமை வந்ததுக்கு பின்னால அதை எதிர்த்து போராடலைன்னா நான் மனிதன் இல்லை, மனிதனுக்கு பிறக்கவில்லைன்னு அர்த்தம். ஸோ தாவேகாவோட போனா சரி, அந்த மாதிரி நடக்காதா? அது ஒரு கருவி, எவ்வளவுதான். உங்களுக்கு புரிஞ்சா புரிஞ்சுங்க, இல்ல விட்டுருங்க. சரிங்க சார், அவ்வளோ டாக்ஸ் போச்சு. பிரவீன் சக்கரவர்த்தி நிறைய பேச. நான் என்ன சொன்னேன் புரிஞ்சது உங்களுக்கு? என்ன புரிஞ்சுது சொல்லுங்க. இல்ல, அது ஒரு கருவின்றீங்க. ஆமா, இந்த அவங்களோட அவங்க ஒரு, நான் என்ன சொல்றேன், இவர்களை வீழ்த்துவதற்கு அது ஒரு கருவி. சோ ஒரு கருவி தான். பட் அவங்க கிட்ட அவர் செய்வாருன்னு அப்படின்னு ஒரு நல்ல விஷயம். அது அப்புறம் சார், நீங்க என்ன வர்றதுக்கு முன்னாலே வந்து 5 வருஷத்துல தப்புன்னு சொல்லிட்டீங்கல்ல, வராத ஒருத்தரை பத்தி இப்ப பேசுறீங்க. சார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். நீங்க விஜய் as a politician, as a CM candidate நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் as a politician இப்ப இருக்கிறவங்க யார் வந்தாலும் பரவாயில்லைன்னு பாக்குறேன். விஜய் இஸ் ஓகே. யார் வந்தாலும் பரவாயில்லைன்னு ஒரே வார்த்தை, நீங்க வந்தாலும் பரவாயில்லைங்கிற திமுகக்கு அந்த அளவுக்கு மோசமாக நான் சொன்னேன், நீங்க ஒத்துக்கிட்டீங்கல்ல? ஆமா. மனிதனுக்கு முதல்ல பாதுகாப்பு தானே சார் முக்கியம், அப்புறம் தானே மற்றதெல்லாம். அது இல்லைங்கிற போது அதை எப்படி ஆதரிக்க முடியும்? அந்த ஒரு கருத்தை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் நான் பேசுவது என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். அந்த அடிப்படையில் இவர்களை வீழ்த்துவதற்கு யாரால் முடியும்னு பார்க்கிறேன். இப்படி ஒரு சக்தி வந்திருக்கா, அவன் நல்லவனா கெட்டவனா அடி, நத்திங் இஸ் பெட்டர் தன் நான்சென்ஸ். இவன் அயோக்கியன்னு தெரிஞ்சு போச்சு, அவன் நல்லவனா அயோக்கியனா தெரியல, அவன் இதுவரையும் தப்பு பண்ணல, இதை விட பரவாயில்ல, அவ்வளவுதான். சரி, அப்போ வந்து நீங்க அதிமுகவோட கூட்டணிக்கு நான் திரும்பியும் கேட்கிறேன், எங்களுக்கு உபதேசம் பண்ற வேலையை விட்டுருங்க. நான் சொல்றேன் சார், நீங்க என்ன சாணக்கியனா? இல்ல, ஏற்கனவே கூட்டணி வச்சிருக்கீங்க. நான் என்ன கேட்கிறேன்னு புரிஞ்சுங்க. உங்களுடைய எல்லை மீறி நீங்க பேசுறீங்க, எங்களுக்கு ஆலோசனை நீங்க சொல்ல வேணாம். இல்ல சார், நாங்க வந்து ஒரு ஒரு வேண்டாம்னு சொல்லிட்டு சார் ஒரே வார்த்தை. உங்களை விட எங்களுக்கு அறிவு இருக்கு, உங்ககிட்ட தான் ஆலோசனை கிடைக்காது. நாங்க பைத்தியக்காரன் இல்ல சார். டெமோக்ரசி நாங்க டெமோக்ரசி உங்களை வீட்ல வச்சுங்க, எங்களுக்கு ஒண்ணும் சொல்ல வேணாம். எங்களுக்கு ரைட், இப்போ நீங்க எங்களுக்கு ரைட் சொல்லுங்க, அது மாதிரி நீங்க வாயை மூடுங்க, எங்களுக்கு ரைட் இருக்கு, போதுமா? ஆனா அரசியல் கட்சிகளை விட மக்களுக்கு தான ரைட்ஸ் அதிகம். நீங்க மக்களா? ஆமா, மக்களா இருக்கீங்க. நான் வந்து ஒரு மக்கள் பிரச்சனையை நான் சொல்லிட்டு இருக்கேன், அதை பத்தி கவலைப்படாம எதையோ பேசிட்டு இருக்கீங்க.
இல்லை ஏன் நீங்க அதிமுக கூட்டணிக்கு ட்ரை பண்ணல? அது நாங்க பண்ணிக்கிறோங்க, எங்களுக்கு தெரியாதா? ஏற்கனவே நாங்க கூட்டணி இருக்கிறோம். தாவேக்காவோட இவ்வளவு பேசுனீங்க. நான் என்ன நான் திரும்பி திரும்பி சொல்றேன், நாங்க என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியும். நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சீங்களா கேக்குறேன். அதுக்கு பதிலே உங்ககிட்ட இல்ல. எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குல்ல சார்? நாங்களாம் அடிமைகளா? உங்களுக்கு மட்டும் தான் ரைட் இருக்கா? You are the servants of the people. ஆஹா, ஓ அதான் நீங்க எஜமான்ல. எஜமான் சொல்லுங்க. எஜமான் டெமோக்ரசில என்ன சார் ஜனநாயகத்துல மக்கள் தான சார் உங்களை நீங்களே ஏமாற்றீங்க. வெளியே போகும்போது வீட்டுல போய் பாருங்க, அப்பதான் தெரியும் உங்களுக்கு. வெளியே எவ்வளவு மோசமா நடந்துட்டு இருக்கு, அதை எடுத்து நாங்க போராடிட்டு இருக்கோம். அந்த போராட்டத்தை போய் நீங்க பலவீனப்படுத்துற மாதிரி உங்க கேள்விகள் இருக்கு. ஸோ இப்போ இந்த வர போற எலெக்ஷன்ல யாரு ஜெயிப்பா? நீங்க உங்களோட யூகம். நீங்க இன்னைக்கு வந்தா கூட நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா அவ்வளவு திறமை உங்ககிட்ட இருக்கு. பிராக்டிகலா பேசுவோம் சார். ஆமா, பிராக்டிகலா தான் சொல்றாங்க. இன்னும் நாள் இருக்குல்ல, நாமினேஷன் ஃபைல் பண்ணதுக்கு இன்னும் நாள் இருக்கு. சரி, நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சா கூட ஜெயிக்கலாம். எதனால? எதனால சொல்லுங்க? உங்களுக்கு அந்த திறமை இருக்கிறதா நான் நம்புறேங்க. என் திறமையை தாண்டி வேற என்ன அந்த மாதிரி சார்? உங்களுக்கு நான் நம்புறேன். உங்களுக்கு நான் பிரச்சாரம் பண்ணுவேன்ல ஊர் போறான் சார், இன்னார் தான் வருவான், இன்னார் தான் வரக்கூடாதுன்னு சொல்றதே ஏமாற்று வேலைன்னு நான் முன்னாலே சொல்லிட்டேன்ல. அப்ப அந்த கேள்வியை திரும்பி நான் கேட்டு நான் பதில் சொல்லணும்னா நான் பைத்தியக்காரன் அர்த்தம். மக்கள் தான் சார் எஜமான். தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் தான் யாருன்னு சொல்ல முடியும். முன்னால இவர் வருவார், இவர் வருவார் அப்படின்னு சொல்லுவது மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு வழி அது. அல்லது வேற யாருக்கோ ஆளாக இருந்து நீங்கள் செயல்படுறீங்க, இல்லைன்னா உங்க ஆசையை சொல்றீங்க, அவ்வளவுதான். இதை யாராலும் சொல்ல முடியாது. இல்ல இப்போ என்ன சிச்சுவேஷன் சார்? நீங்க என்னன்னு கேட்டா ஒரு சின்னதை பெருசா ஒன்று சொல்லும்போது ஒன்றை மட்டும் முடிச்சுக்கிறீங்க. இதை சொல்லுவதே பைத்தியகாரத்தனம் சொல்றேன். ஏனென்றால் யாரும் சொல்ல முடியாது. மனிதனுடைய மனம் என்பது மாற்றத்துக்குள்ளானது. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. காலையில் எங்க கடையில் போய் உட்காருவீங்க, ஒரு காபி கொடுங்க வைப்பீங்க. காபி வந்துட்டு அடையே இந்த கடையில் டீ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அது டீ சொல்லாமல் போயிட்டோமே. இது கூட மனிதனுடைய உணர்வு. இந்த மனிதர்கள் வந்து தேர்தலுக்கு இன்னும் 30 நாள் இருக்கு. இன்னைக்கே இவர் தான் ஜெயிப்பார், இவர் தான் தோற்பார் என்று சொல்ல முடியாது. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே இந்திரா காந்தி தோக்கணும் யாராவது ஒருத்தன் கணிப்பு சொன்னானா? நல்ல வேலை வந்துட்டு இப்போ அதுக்காக சொல்லிடுறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் முன்னால பேசிக்கிட்டு சொன்னீங்க கோடி கோடியா பணம் இருக்கு, உங்க பணத்தை வச்சு அடிப்பாங்க. இந்திரா காந்தியை விட அப்ப பயந்தது சஞ்சய் காந்தி கிட்ட. இந்திரா காந்தி எதிர்த்து கூட பல பேர் நின்னாங்க தேர்தலில். சஞ்சய் காந்தி எதிர்த்து நிற்க யாரும் தயாரா இல்லை. யாரையாவது ஒருத்தரை போடணும் நான் யாரும் தயாரா இல்லாமல் போது இந்த தலைவர் பேசுற போது தலைவர் அவருக்கு எடுபடியா இருந்த ஒருத்தன் பேரை சொல்லி அறிவிங்கன்னாரு. அவனும் நாமினேஷன் பண்ணிட்டான். தேர்தலுக்கு ஒரு வாரம் தான் இருக்கு. அவன் எங்கேயும் போகல. பிளாட்பாரத்தில் டீ கடை நின்று பேசுவே இல்லை, கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. இவன் தாண்டா சஞ்சய் காந்தி எடுத்து நிற்கிறான். அவன் வெக்கப்பட்டு அவன்கிட்ட ஒரு மோட்டர் சைக்கிள் கூட கிடையாது. ஒரு ஃப்ரெண்டு மோட்டர் சைக்கிள் அவனே ஒரு வாரம் சுற்றினான். பூத் ஏஜென்ட் போடல, கவுண்டிங் ஏஜென்ட் சரியா இல்லை. ஆனால் அவன் தான் ஜெயிச்சான். பேரை சொல்லுங்க, அதுக்கப்புறம் உங்க விவாதத்தை தொடங்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க இந்த பேட்டிக்கு சரியா இருக்கும். இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை சார். ஞாபகம், அதைத்தான் சொல்றேன். இதெல்லாம் தெரிந்தால்தான் உங்கள் கேள்வியில் பக்குவம் வரும். சரி, தமிழ்நாட்டுக்கு வரட்டுமா? ஜெயலலிதா எவ்வளவு பிரமாதமா சொன்னாங்க. பர்கூர்ல நினைச்சா முதல் மந்திரியாக இருக்கிற போது கோடி கோடியா செலவு பண்ணாங்களா? தமிழ்நாட்டே அந்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு செலவு பண்ணாங்களா? ஏத்து நிக்கிறவன் யாரும் கூட யாருக்கும் தெரியாது. ஆனா ஜெயலலிதா தோத்துச்சா? சரி, உங்ககிட்டயே வர்றேன். உங்க அதிபருடைய தாத்தா சீபா ஆதித்தனார் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், எவ்வளவு பெரிய மீடியா பர்சன், அவர் ஏத்து யாரும் நிக்க மாட்டேன்ட்டாங்க சாத்தாங்குளத்துல. அப்போ ஒரு ஆளு நான் சாக போறேன், இது ஒரு எலெக்ஷனே நின்னது இல்லை, சும்மா என்ன போட சொல்லுப்பா என்கிட்ட தான் சொன்னார். பாராளுமன்ற சொல்லி அவர் சொன்னார், என்ன உனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சாடா, அவரை எடுத்து யாரா ஜெயிக்க முடியும், இவன் நிற்கிறேங்கிறான் அப்படின்னு நெல்லை ஜெயமணி சொன்னார். நான் சொன்னேன், அப்போ யாருங்க ஜெயிப்பான்னு கேட்டேன். யாரும் ஜெயிக்க முடியாதான்னு. அப்போ அவர் ஜெயிக்கிறதுக்காக கேட்குறாரு, யாரோ ஒருத்தரை போடணும், அவரை போடுங்க. இப்படி தான் போனார். மாற்று சட்டம் கூட கிடையாது. ரிசல்ட் என்ன? அதனால பணம் இருக்கு, செலவு பண்றாங்க, இது பெரிய கட்சி, இவர் பிரம்மாண்டமான ஆடு, இதெல்லாம் நினைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்கிறீர்களே ஒழிய அது ஜனநாயகம் அல்ல. காமராஜரே சார், காமராஜர் வேற சார். நீங்க ஏன் கண்டபடியெல்லாம் உங்களை போட்டு குழப்பிக்கிறீங்க? உங்களை குழப்பிங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. மக்களை குழப்பம் சார், மக்களை குழப்ப முயற்சிக்காதீங்கன்னு. பணமும் அதிகாரம் மட்டும்தான் நான் சொன்னேன். காமராஜர் பணம் 100 ரூபா செலவு பண்ணாரா? அப்புறம் என்ன? அது வேற, இது வேற. அவர் செய்த இவ்வளோ சார், நீங்களே சொல்றீங்க, அதையும் சொல்றீங்க, அப்புறம் இவர் தான் ஜெயிப்பாருன்னு சொன்னீங்கன்னா நான் என்னதான் சொல்றது?
நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். இல்ல அப்படிதான் கள நிலவரம் இருக்குல்ல. கள நிலவரம் என்று சொல்லுவது உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். நாங்க சொல்ல நாங்கள் ஏமாற மாட்டோம். மக்கள் பேசிக்கிறாங்க. மக்கள்னு சொன்னீங்கன்னா அதை விட அது அயோக்கியத்தனம். நான் சொல்றேன்னு சொல்லுங்க, உங்க நேர்மையை பாராட்டுறேன். ஒரு தப்பை நியாயப்படுத்துவது பொதுமைப்படுத்தாதீர்கள். ஸோ நீங்கள் அப்போது என்ன சொல்ல வரீங்கன்னா, திமுக கூட்டணி தோக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, விஜய் வருவாருங்கிறீங்களா? நான் சொன்னேன் அப்போ இல்லை, நான் எதுவுமே சொல்லல. என்ன நீங்கள் உங்கள் கணிப்பு என்ன சார்? தோக்குமா தோக்காதா எனக்கு தெரியாது, ஆனால் இந்த ஆட்சி தோற்கடிக்கப்பட வேண்டுங்கிறேன் நான். ஏன்னா இவ்வளவு மோசமான ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கிற போது திரும்பி ஜெயித்தால் தமிழ்நாட்டு மக்களை உலகமே காரி துப்போம். ஓகே சார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் தோக்கணுங்கிறீங்க. பட் அவங்க தோப்பாங்களா? இப்போ உங்களுக்கு அந்த சந்தேகம் வந்துருச்சுல்ல? இல்லை, நான் உங்களை கேட்குறேன் சார். தோத்துருவாங்க. எனக்கு தெரியாது. என்னதான் முடிவு? இப்பதான் உண்மையை பேசுறீங்க. தெரியாது, முன்னால எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கேட்டீங்க, இப்பதான் தெரியாதுங்கிறீங்க. இதை வந்து உங்க வாயில வரவழைக்கு தான் பேசினேன். எதையும் சொல்ல முடியாது என்பது வேற. ஆனால் இது நடக்கணும் என்பது என்னுடைய விருப்பத்தை வெளிப்படையா சொல்றேன். ஸோ அப்போ யார் வருவா சார்? ஐயா, எடப்பாடி. நான் என்ன ஆச்சுன்னு எனக்கே புரியலையே. இப்போ எதுவும் நடக்கலான்னு எத்தனை தடவை சொல்றது? யார் ஜெயிப்பான்னு திரும்பி என்கிட்ட கேட்டீங்கன்னா என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குன்னே தெரியலையே. சரி சார். சரி சார், கடைசியாக ஒரு கேள்வி. இப்போது நான் மீண்டும் அந்த இதுக்கு கூட்டணிக்கே வரேன். இன்றைக்கி டெல்லியில் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஒருவேளை இந்த கூட்டணி இன்னும் உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதுவும் நடக்குன்னு சொன்னேனே சார். தேர்தல் நாமினேஷன் போட்டு வித்ட்ரா பண்ணுறதுக்குள்ள புது கூட்டணி ஒன்று வந்து ஆட்சியை பிடிச்சது தமிழ்நாட்டை தான். இதாவது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ ராகுல் காந்தி முடிவு எடுக்கலாம். நான் என்ன சொன்னது நீங்க பதிலே சொல்ல மாட்டீங்க, போயிட்டே இருப்பீங்களா? இப்படி எல்லாம் நடந்திருக்குல்ல, இப்பவே ஏன் தான் முடிவு நினைக்கிறீங்க? எதுவும் நடக்கலாம். திமுக காங்கிரஸ் கூட்டணி எதுவும் நடக்கும், எதுவும் நடக்கும். ராகுல் இதுக்கு நான் எதுவும் நடக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். உங்களுக்கு புரிஞ்சா புரிஞ்சுங்க, புரியலன்னா விட்டுருங்க. ஏன் திரும்பி திரும்பி குழப்பறீங்க? சரிங்க சார். நீங்கள் இப்போது தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ நம்ம பேசினோம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டிஷியன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், நிறையா பார்த்துருக்கீங்க, நிறைய பேசியிருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து நம்ம சொசைட்டி அரசியல் ரீதியாக மெச்சூர்டாக இருக்காங்களா, இல்லை மாறணுமா, என்ன நீங்கள் சொல்லுங்கள்? ஐயோ, இவ்வளோ நேரம் நான் பேசுறது போல வேஸ்ட்டாக போச்சே. இல்லை, அது வந்து நீங்கள் யாரை குறை சொல்லலாம்? இந்த சொசைட்டியில் நடக்கிற நீங்கள் சொன்ன மாதிரி அந்த என்னன்னு கேட்டீங்கன்னா பரவாயில்ல. இல்லை, அதை கேட்காம எதையோ பேசிட்டீங்க. நான் என்ன சொன்னேன்? சுதந்திரம் அடைந்து இன்று வரை இப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் எப்பவும் வந்தது இல்லைன்னு சொல்லிட்டேன். அது மக்கள் அப்புறம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கட்சிகள் காரணம். மக்கள் கோபத்தில் என்ன இருக்கான்னு பாருங்க ரிசல்ட் வரும்போது. ஆனால் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்களே. ஆஹா, வெளியில் ஜாக்கிரதையா போங்க, மக்களை கேவலப்படுத்துறீங்க சார். அதுதானே யதார்த்தம், அதுதான் நடக்குது. நீங்க மறுக்கிறீங்க. நீங்க பேசுறதெல்லாம் உண்மைன்னு நீங்க நினைச்சுக்கலாம் சார். இல்ல சார், அப்ப நீங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போட போறீங்களா? இல்ல, நான் வாங்கல, நான் வாங்க மாட்டேன். அப்புறம் என்ன நீங்க வாங்க மாட்டேன் போட மாட்டேன்னா மற்றவங்க போடுவாங்க எப்படி சொல்றீங்க சார்? அது நடந்திருக்கா இல்லையா? இல்லைங்கிற அது கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னா அது கேட்டுச்சா உங்களுக்கு? ஜெயலலிதா கோடி கோடியா செலவு பண்ணா, உங்க சீபா ஆயத்தனார் கோடி கோடியா செலவு பண்ண சொன்னா, அண்ணா காவடி ஜெயிச்சான்னு சொன்னா, அப்புறம் திரும்பி இதை பத்தி பேசுறீங்க சார்? ஓட்டுக்கு காசு வாங்கவே இல்லையா சார்? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா சார்? இதுக்கு வேற நான் இதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா என் பேர பிள்ளைகளை என்ன பார்த்து சிரிக்கும். நான் இவ்வளவு விளக்கம் சொல்றேன், திரும்பி திரும்பி அதே பேசுறீங்க. காசுக்கு வாங்கிட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னா தமிழ்நாட்டு வாக்காளர்களை கேவலப்படுத்துறீங்க. முதல்ல அதை நிறுத்துங்க, மன்னிப்பு கேட்கணும். நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க மட்டும் தான் யோக்கிய, வாக்காளர்களா அயோக்கியங்களா? இல்ல, யாரும் யோக்கியம் சொல்ல இல்ல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கிரியேட். நான் என்ன கேட்கிறேன், வாக்காளர்களை கேவலப்படுத்துறீங்கன்றான். பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறான்னா என்ன அர்த்தம்? இருக்கதானே செய்யறாங்க. இருக்கிறவனை போடாதன்னு சொன்னீங்கன்னா தான் நீங்க மனுஷன். இல்ல, நான் அப்படிதான் சொல்றேன். அப்படி சொல்லலையே நீங்க உங்க வார்த்தை அது வரல. நீங்க போட்டு பாருங்க உங்க வீடியோ. நல்லதை சொல்லுங்க சார் மக்களுக்கு, ஏன் தப்பானதை போய் சொல்றீங்க? சரி சார், இப்போ சீமான் பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? தயவு செய்து வேணாம் சார், வேற ஏதாவது பேசுவோம். ஏன்னா திரும்பி திரும்பி தப்பான விஷயமே கேக்குறீங்க. இல்ல சார், அது கேட்டு என்ன அவரு நீங்க சொல்ற மாதிரி அவரு வந்து தம்பி கொஞ்சம் நிறுத்துங்க. ஏன்னா நீங்க பிரயோஜனம் ஏதாவது கேளுங்க. அவரு ஒரு சிஎம் கேண்டிடேட் சார். விடுங்க சார். நீங்க உங்களோட ஒரு சீமானை எவ்வளவு தெரியும் உங்களுக்கு? எவ்வளவு தெரியும்? இல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்குலாம் எனக்கு அப்ப தெரியாதுல. நான் சொல்றேன், விட்டுருங்க. நீங்க ஏன் பேசுறீங்க? அவரு ஒரு சிஎம் கேண்டிடேட் சார். நான் கூட பிஎம் கேண்டிடேட். என்ன பத்தி பேசுங்க. என்ன சார் நடைமுறை ஏதாவது மக்களுக்கு ஏதாவது விஷயத்தை சொல்லலாம்னா நீங்க இவ்வளவு நேரம் பேசுறதே எனக்கு சங்கடமா இருக்கு. நான் முதல்ல இருந்து சொல்லிருக்கேன். திரும்பி என்ன கோபம் உங்களுக்கு சொல்லுங்க? உங்க மேலதான் கோபப்படுறேன். ஏதாவது பிரயோஜனமா கேளுங்கங்கறேன். இல்ல, நீங்க நான் இந்த மக்களை பெருமைப்படுத்துற ஆட்சி பத்தி நீங்க சொன்னீங்க, கோபப்பட்டு சொன்னீங்க சார். நான் சொல்றேன் கேளுங்க சார். சும்மா ஏன் சார் பேசிட்டீங்க? வச்சது
அது மாதிரி நீங்க சொல்லுங்களேன். அது சீமான ஏன் எனக்கு வேண்டாம் சார், வேற ஏதாவது பேசுங்க, சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு. தம்பி இல்லை நம்ம போல ஆஃப் பண்ணுங்க, இவர்கிட்ட மனுஷன் பேச முடியாது. சரி ஓகே சார். ஸோ இப்போ நம்ம தேர்தல் 23 ஏப்ரல் நடக்க போகுது. அது வேற. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே வந்து அப்போ நீங்க ஃபைனலாக என்ன சொல்ல வரீங்கன்னா? ஃபைனலாக நான் ஒன்றுமே சொல்ல சார், நீங்க முடிச்சுங்க சார். இல்லை ஏன்னா நீங்க பெரிய அறிவுலக மேதை, காங்கிரஸ் சாக்ரட்டிஸ், நீங்க சாணக்கியன், நாங்களாம் பைத்தியக்காரனுங்க. காங்கிரஸ் மக்கள் காசு வாங்காமலே ஓட்டு போட்டு பெரிய பெரிய ஆளை தோக்க வச்சது நான் உதாரணமெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். திரும்பி திரும்பி நீங்க மக்கள் பணத்தை வாங்கி தான் ஓட்டு போட போறாங்கன்னு சொன்னீங்கன்னா உங்ககிட்ட நான் போய் என்னத்தை பேசுறது? இல்ல அப்போ இந்த தேர்தல் நீங்க காசு வாங்கிட்டு தான் இந்த கேள்வி கேட்குறீங்களா? என்ன சொல்ல வரீங்க நீங்க? இல்ல யதார்த்தம் நிதர்சனத்தை சொன்னா அது யதார்த்தம் இல்ல, இது பதார்த்தம் இல்ல, நீங்க பேசுவது தப்பு. சோ அப்போ காங்கிரஸ் வெளியே வருது திமுக கூட்டணி. அது எங்க வேலை சார், உங்க வேலையை பார்த்துட்டு போங்க சார். நீங்க சும்மா சும்மா தப்பாவே பேசிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு என்ன செய்யறது எங்களுக்கு தெரியாதா? நீங்க என்ன அறிவுலக மேத, நாங்கள பைத்தியக்காரனா? எங்களுக்கு என்ன, நீங்க என்ன ஆலோசனை சொல்றது? சோ ராகுல் காந்தி முடிவு எடுத்துட்டாங்க. அது நாங்க பண்ணிக்கிறோம், உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டேன். எங்க வேலை எங்களுக்கு பார்க்க தெரியும். உங்களை விட எங்களுக்கு அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு, திறமை இருக்கு, அனுபவம் இருக்கு. அதனால உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் கேளுங்க. சரி சார். ஓகே சார், ரொம்ப நன்றி. வணக்கம், நன்றி.